ஹாய் காய்ஸ், என்னடா இவன் 10 கண்டென்ட் இருக்குன்றேன், ஒரு 5 வீடியோ விலாக பண்ணி போட்டேன், அதுக்கடுத்து வீடியோ காணாமேன்னு நினைப்பீங்க. கழுவி ஊற்றுவீங்க, காசு வந்தேன் ஊற்றுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் திருச்சி வந்து ஏர்போர்ட்டில் ஏறி பிளேனுக்குள்ள ஒரு அழைப்பே கொடுத்து எல்லா விலாக எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. எடிட் பண்ண டைமே கிடைக்கல. ஸோ ஓரளவுக்கு எடிட் பண்ணி போட்டாச்சு எல்லா வீடியோவும். இப்போ இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ என்னென்னா, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த நான் மாதிரி வேலைக்கு வந்தேன், இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்டா, போச்சுடா, எங்கள் வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜோலி முடிஞ்சு, இதுக்கும் நான் ரிட்டர்ன் வர முடியாது, அந்த மாதிரி அவனை கால் பண்ணி ப்ராங்க் பண்ண போகிறேன். அவன்கிட்ட பேசி 1 மாதம் ஆச்சு. இந்த வீடியோ பண்ணணும் அதுக்காண்டியே அவன்கிட்ட பேசவே இல்லை. அவனும் எனக்கு டெய்லி ஃபோன் அடிக்கிறான், மெசேஜ் பண்ணுறான், பேசுகிற என்னடா ஆச்சு, எப்படா இருக்க, அந்த மாதிரி எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கான். டெய்லியும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான், டெய்லியும் ஃபோன் அடிக்கிறான். அவனோட 1 மாதம் நான் பேசவே இல்லை. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவன் யாருன்னா என் ஃப்ரெண்டு தான். அவனும் நானும் இங்கே ஒன்றா வேலை பார்த்தோம், மலேசியாவில் ஒரே இடத்துல ஒன்றா வேலை பார்த்தோம் 4 வருஷம். இப்போ அவனுக்கு தான் கால் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த மாதிரி அவனை ஒரு நல்லா வச்சு செஞ்சு ஒரு ப்ராங்க் பண்ணி விட்டுட்டு கடைசியில் என்ன நிலைமையோ அதை சொல்லிடுவோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மந்திரத்தை போட்டுருவோம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் பெல் பாயிண்ட். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா ஹலோ, எப்படியா இருக்க? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இல்லடா, வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன்டா, போன்லாம் உடஞ்சிருச்சு. வந்து மாட்டிக்கிட்டேன்டா. ஆமாண்டா, இங்க வேலை பாஸ்போர்ட்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இங்க ஒரு காட்டுக்குள்ள இருக்கேன். சத்தியமாயா, வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். இல்லை, முன்னாடியே நான் அதான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருவேன்ல. பார்த்துல வீடியோவே வந்திருக்காரு, பார்த்துருக்கேன். நான் ஃப்ளைட்லேருந்து வரப்போ எல்லா வீடியோ எடிட் பண்ணிட்டேன். ஃப்ளைட்டை விட்டு இறங்கினப்புறம் அங்கிட்ட வீடியோவே இருக்காங்க, பார்த்துருப்பேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க, அங்கிட்ட ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த எண்ணெய் காயின்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் அந்த ஒரு கம்பெனி மாதிரி. என் செல்லை வாங்கிட்டாங்கடா, உடஞ்சிருச்சுன்னு இப்போ பார்க்க கொடுத்தா செல்லை கொடுக்கவே இல்லைடா. இன்னுமே அவன் கூட இன்னைக்கு ஒரு தமிழால் வந்தார், அங்கே அவர் கூட வேலை பார்க்குறாப்புல. வேலை வந்து இந்த ஹலோ, என்னடா நான் வந்து மாட்டிக்கிட்டேன்றேன், யார்கிட்டையுமே பேசலடா. இன்னைக்கு தாண்டா உனக்கே அடிக்கிறேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஹலோ, ஹலோ, ஏன்டா காட்டுக்குள்ள போட்டிருக்காங்கடா, டெய்லி வேலை பார்த்தாண்டா இருக்கேன். என் கூட ஒரு 7 பேர் இருக்காங்கடா. சாப்பெல்லாம் என்னடா இப்படி பேசுற? உண்மையிலேடா, சாப்பாடு நாங்களே செஞ்சு சாப்பிட்றோம், ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. அந்த காயை ஃபுல்லாக காட்டுக்குள்ளடா வேலை. என்ன காய வந்து லோடு பண்ற வேலைடா. என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்?
இல்ல, அடா இந்த செல்லுல வீடியோ கால் அடிக்க முடியாது. யாரு 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 சொன்னா? இல்ல, அதான் யாராதுன்னா என் பொருளே பொருளுக்கு நீ நம்புறது இல்லையா? நீ தாண்டா லீவு. இதுக்கு மேல வீட்டுக்குலாம் பேசிட்டு தான் இருக்கேன். இந்த வேலை எல்லாம் சேர்ந்துதான் பாக்குறோம். ஒரு காயை 2 பேர் தூக்குவோம். அதனால ரொம்ப ஓட்டு தான் கூப்பிட்டாரு. அப்படியே மாத்தி விட்டாங்க. அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். இது அவர் அந்த லோடு ஏற்றுவார்ல, நம்மள மாதிரி வேலை வைப்பாங்கள, அந்த வண்டிக்கு ஹெல்ப்பரு, அவரோட நம்பர். இதுல வீடியோ கால் அடிக்க முடியாது, எல்லாத்தையும் அடிப்பேன். டெய்லி காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவனை நான் பிராங்க் கால் பண்ணலான்ட்டு பிராங்க் கால் பண்ணேன். அது ஏமாறவே மாட்டேன். ஏன்னா என்னை பற்றி தான் அவனுக்கு ஃபுல்லாக தெரியுமே. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. கடைசியில் அப்புறம் சொல்லிட்டேன். அந்த வீடியோ எடுத்துகிட்டு செல்லு ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. லைட்டு எல்லா லைட்டும் போட்டுருச்சுன்னு செல்லு ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. அதனால் பாதியோட கட் ஆகிடுச்சு. பூச்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து நான் சொல்லிட்டேன், இல்லைடா என்னடா ஏமாறவே மாட்டேன், உனக்கு பிராங்க் கால் மாதிரி இந்த மாதிரி அடிக்கலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எதாவது நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு. முன்னாடி அது நல்லா இருக்குது. அதில் சொல்லாமல் அடித்தாதான் அது நல்லா இருக்கும். ஓரளவுக்கு அடித்தாச்சு. ஆனால் இதுக்கடுத்து 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு செய்ய போகிறேன். நீ எல்லா பற்றியும் செஞ்ச அப்புறம் தான் அந்த பிராங்க் கால் வீடியோ ஒன்று ஆகும். ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் எல்லா பேருமே பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு பூராமே பார்த்துருவாங்க என் வீடியோ. அப்படின்றப்ப இந்த ஒரு வீடியோ போட்டோன்னா அதுக்கடுத்து போடுற வீடியோ அவன் உஷாராயிடலாம். அதனால் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லா பற்றியும் வச்சு ஒரு 4-5 வீடியோ பிராங்க் கால் வீடியோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதுதான் பிளானு. இதுக்கடுத்து வச்சு செய்கிறீங்களா அவங்களும் கொஞ்சம் ஏமாற்றி அழகாக நீட்டாக செஞ்சு விட்டுருலாம். ஓகே, இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன். Keep support me. Don't forget to like, share, comment and subscribe. Thank you for watching. நான் உங்கள் மிஸ்டர் பில் பாயிண்ட். ஓகே, போயிட்டு வரேன். பாய். அமுகு டுமுகு அமால் டுமால்.